இதேபடி நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்டாக வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒன்றே ஒன்று தான் உங்கள் கையில் இருக்கும். அது என்னன்னா சிங்கப்பூர் எம்ஆர்டி மேப். ஓகேங்களா? இதுதான் சிங்கப்பூரோட ஃபுல் ட்ராக். நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஒரு மேப் உங்கள் கையில் இருந்தால் போதும். எங்கிட்ட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, உட்லாண்டு, இது மலேசியா போகிறதுக்கான வழி. இங்கே இருந்து சாங்கி இருக்கு இல்லையா, நீங்கள் வரீங்க இல்லையா, இங்கே இருந்து உட்லாண்டு நீங்கள் மலேசியா போகிற வரைக்கும் செக் பாயிண்ட் இது வரையில இருந்து இது பொங்கல் கோஸ்ட், இது ஒரு எண்டு. அதுக்கப்புறம் ஹார்பர் ஃப்ரண்ட், இது ஒரு எண்டு. அதுக்கப்புறம் துவாஸ், இது ஒரு எண்டு. சிங்கப்பூர்ல எங்க போனாலும் இந்த எம்ஆர்டி மேப் உங்க கையில கண்டிப்பா இருக்கும். இதுல ஒரு நிமிஷம் காட்டுறேன். இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்டர் கனெக்டிவிட்டி. ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி. ஏன்னா ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு மாறிக்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு லைனுக்கும் மாறிக்கலாம். எல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இங்க பாருங்க, 3 லைன் கிராஸ் ஆகுதா, எல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி தான். சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் முதற்கொண்டு எஸ்டிமேட் கரெக்டா சொல்லணும். இங்க பாருங்க, ஃபயர் லேபர்ல இருந்து பெடோக் போறதுக்கு 7 நிமிஷம். இங்க பாருங்க, ஃபயர் லேபர்ல இருந்து சிமி போறதுக்கு 14 நிமிஷம். நீங்க எங்க இருந்தாலும் இந்த மேப் உங்க கையில இருந்தா போதும், நீங்க சிங்கப்பூரையே வந்து ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம் சேஃபா. பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.